பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் இருக்கும். இதில் எல்லாமே பூக்கள் எடுத்துருக்கு பாருங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சாத்துக்குடி சீசன் தான். நீங்கள் ஆரஞ்சு பழம் செடி வச்சுருந்தாலே கண்டிப்பாக பூக்கள் எடுத்துருக்கோம். ஒரு சாத்துக்குடி செடி வச்சுருந்தாலே உங்களுக்கு சாத்துக்குடி காய் வச்சுருக்கு. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனாவே இதுதான் ஃபேமஸ். இங்கே பாருங்கள் காய்கள் கூட இருக்குது, நீங்களே பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள் பூக்கள், இங்கே பாருங்கள் 1 2 3, இங்கே பாருங்கள் கொத்து கொத்து, அங்கே பாருங்கள் இதில் எத்தனை காய். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு லேண்டில் வைக்கிறதாலும் சரி, ஒரு ட்ரம்மில் வைக்கிறதா இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இதிலும் பாருங்கள் பூக்கள் எடுத்திருக்கான். இங்கே பாருங்கள் இதெல்லாம் எக்கச்சக்கமான காய்கள் இருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட இலை எல்லாமே இந்த மாதிரி சுருண்டு இருக்குப்பா, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமான கிடையாதுன்னு கேட்குங்க. இலை இந்த மாதிரி தான் சுருண்டுங்க. ஓகே, ஆனால் எலுமிச்சம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொழுமிச்சம் இது எல்லா ரகத்துலையுமே இந்த மாதிரி இலை சுருண்டு நோய் வரத்தான் செய்யும். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமாக பூச்சி தாக்குதல் வரதான் செய்யும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீளாமையிலுமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீம் ஆயிலோ ஸ்ப்ரே பண்ணால் போதும், நமக்கு நல்ல க்ரோத் இருக்கும். இந்த மாதிரி கொத்து கொத்த காய்க்கும். இங்கே பாருங்கள் இதில் காய் இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்த எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே ரெடி டு ஈல்டிங் பிளான்ங்க பாருங்கள். ஏன் காட்டினா இங்கே பாருங்கள் இந்த பூக்களே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். தேன் பூச்சிகள் நிறையா வரும், நிறைய காய் பூக்களை எடுக்கும். இந்த மாதிரி மெச்சூரான பிளான்ஸ் எல்லாமே வந்து என்னப்பா எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுங்க பிளான்ட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டு கிடைக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரவுண்ட் சைடில் ஒரு புதர் டைப்பில் வளரக்கூடியது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிளான்ட் ஸ்ட்ரைட்டானா கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்சம் வளைவு சுழிவுமாக ஒரு இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இங்கே வந்துருக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணியிருக்கா பாருங்கள், இங்கே வந்து பெண்டு வருதா, அப்படி தான் வரும். ஆனால் எல்லாமே இந்த மாதிரி பெண்டாக தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான பிளான்ட்ஸ் இப்போ ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. உங்களுக்கு யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ எல்லாமே பூக்களோடு இருக்குது. ஓகேங்களா, ஆனால் வந்து ஒரு சில பிளான்ட் பூக்கள் இல்லைனாலும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அந்த பிளான்ட்டை கூட நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புவோம். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு ட்ரம்மில் வைக்கலாம், ஒரு வெயில் வச்சுக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டில் வைக்கலாம். எல்லா மண்ணிலும் வளருமான்னு கேட்டிங்கன்னா எல்லா மண்ணிலும் வளரக்கூடியது அந்த சாத்துக்குடிங்க. உங்களுக்கு ஏற்கனவே தேவைப்படுச்சுன்னு நினச்சிங்கன்னா சாத்துக்குடி இப்போ நம்ம வெயில் காலத்துக்கு நல்லா ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான அற்புதமான செடி உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. விருப்பப்பட்டவங்க புக் பண்ணி வாங்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சொல்லிடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் காயோடு அனுப்புகிறேன்னா நான் பார்சலில் ஓப்பன் பாக்ஸ் அனுப்புறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காய்களை யாருன்னா படிங்கிடுவாங்க. ஓகே, மேக்ஸிமம் புழங்காத பட்சத்தில் உங்களுக்கு அப்படியே வந்துடும்.